வணக்கம். நமஸ்தே. அரே பையா, ஸ்விஃப்ட்ல புது வண்டி விட்டுருக்காங்களாமே. தேக்கோ தேக்கோ. யார் தேக்கிறது? கார் தேக்கோ. இனிமே நாம தான் எல்லாரும் ஏண்டா சேஃப்டி எங்கடா சேஃப்டி எங்கடா சேஃப்டி எங்கடான்னு கூவுன்னு கூவுனாங்க. இப்ப இருக்கிற சேஃப்டி பூரா ஸ்விஃப்ட் டிசைர்ல தான் இருக்குது. சிடான் மாடல்லையே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு 5 ஸ்டார் ரேட்டிங்கோட வந்திருக்கக்கூடிய ஒரு கார். ஸ்டாக் மார்க்கெட்ல டாடா ஓடுறது இறங்கிட்டே இருக்குடா. ஆமா, 1000க்கு மேல இருந்தது, இப்ப 800 கீழே போயிடுச்சு. எதனால? ஸ்விஃப்ட் டிசைர்னால. இன்னைக்கு நம்ம பேச போறது மாருதி சுசுகியோடைய நியூ ஸ்விஃப்ட் டிசைர் 2025. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 9 வேரியண்ட் வந்து இந்த ஷிஃப்ட் டிசைனில் வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. மொத்தம் 6 கலர் வந்திருக்கு. ஆமாம், 6 கலர் எல்லா வேரியண்ட்லேயும் இருக்குது. ஆனால் இந்த 9 வேரியண்ட்டும் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அவுட்டர் அப்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். அப்படி கிடையாதுடா. LXi VXi சன்ரூஃப் கிடையாது. ஆனா ZXi பிளஸ்ல வந்து சன்ரூஃப் இருக்கு. மாருதி சுசுகியோட ஷிஃப்ட்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களே சன்ரூஃபோட கொடுத்துருக்காங்க. சிடான் கேட்டகரியில சன்ரூஃப் இருக்கிறது ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் இதுதான் மாருதியில. கார் வந்து ஓவராலா நம்ம அவுட்டர் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் ஷிஃப்ட்ல LED ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. அது போக ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் கிரில் மாதிரி வரும். ஆனா கிரில் மாதிரி இருக்காது, ஃபுல் கவர்டா இருக்கும். ஆனா பாக்குறதுக்கு கொஞ்சம் டீசென்டான லுக்கும் நல்லா இருக்கும். எனக்கு என்னமோ அந்த Volkswagen Vento இருக்குல்ல, ஆமா, அதோட ஃப்ரண்ட் லுக்கும் இதோட லுக்கும் கிட்டத்தட்ட கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு என்ன தெரியுமா தோணுது? ஃப்ரண்ட் வந்து வென்டோ, பேக் வந்து ஹோண்டா அமேஸ். ஆனா இந்த டிசைன் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு டிசைனு, சும்மா ஜம்முன்னு இருக்கு. ஒர்த் ஃபார் மணி எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சுசுகின்னு சொன்னாலே ஏன் சுசுகிக்குள்ள எல்லாரும் போறாங்க அப்படின்னா அதோட பிரைஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுத்துருந்தாங்க. இப்போ அஃபோர்டபுள் பிரைஸ்ல குவாலிட்டியான வெஹிக்கிளும் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. என்னதான் நம்ம பேசணும், ஃபுல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ், அதான் என்னதான் நம்ம சேஃப்டி ஃபீச்சர்ஸை பத்தி அவங்களோட ஸ்டார் ரேட்டிங்கை வச்சு நம்ம பேசினாலும் வண்டி ரோட்ல ஓடி 2 ஆக்சிடென்ட் ஆனாதான் தெரியும் வண்டி எப்படி இருக்குங்கிறது. அது சொல்றாங்க. 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. LXiல இருந்து ZXi வரைக்கும் எல்லா வேரியண்ட்டுக்குமே 6 ஏர் பேக்ஸ் தான். அது போக ABS EBD அது எல்லாமே இருக்கு. மிரர்ல வந்து பாத்தீங்கன்னா LED வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அது போக மிரர்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த 360 கேமராவோட இது கொடுத்துருக்காங்க. ரியர்ல வந்துட்டு டெயில் லைட் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாத்திருக்காங்க. அதுதான் ஃபுல்லா கனெக்டடா. இப்போ லேட்டஸ்ட் மாடல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கனெக்டட் DRLs சொல்லி போட்டிருப்பானுங்க. ஆனா இதுல வந்துட்டு அந்த மாதிரி கொடுக்காம ஒரு பிளாக் கலர்ல ஒரு பீடிங் மாதிரி வந்துருது. குரோம் ஃபினிஷும் கொடுத்தது. இதுல குரோம் ஃபினிஷ்ல வந்துட்டு கனெக்டடா வந்துருக்குது. இது கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. பிரேக் லைட் வந்து LED, இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹாலோஜன் தான். அப்புறம் இந்த டைம் வந்துட்டு அலாய் வீல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. ZXi பிளஸ்ல மட்டும்தான் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. பாக்கி எந்த மாடல்லையும் உங்களுக்கு சன்ரூஃப் கிடையாது. அப்படியே குதிச்சு உள்ள இன்டீரியருக்குள்ள போனோம்னா 7 இன்ச்ல ஆண்ட்ராய்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் வேரியன்ட்ல வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல், பட்டன் ஸ்டார்ட், கீலெஸ் என்ட்ரி எல்லாமே வந்துடும். அப்புறம் பாத்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரியர் சீட்டு வந்துடலாம். நம்ம இப்போ ரியர் சீட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆமா, 3 பேர் தாராளமா உட்காரலாம். சூப்பரா உட்கார். ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. ரியர் AC வெண்ட் கொடுத்துட்றாங்க. கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒயிட், பிரவுன், கிரே, பிளாக், ப்ளூ, ரெட், சில்வர் 7 கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஸ்பெக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1197 cc பெட்ரோல் இன்ஜின், நோ டீசல் வேரியன்ட். இப்போ CNG மாடல் போயிட்டீங்கன்னா 33, 34 வரைக்கும் தரும். பெட்ரோலுக்கு 25. ஆனால் சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 18 வரைக்கும் கிடைக்கும். 18 பெரிய மைலேஜ் தான். 17, 18 அந்த ரேஞ்சு கிடைக்கும். இதுவே நல்ல மைலேஜ் தான். லாங் போயிட்டா ஹைவேலலாம் ஒரு 22, 23. ஸோ பவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 80 பேஸ் ஹார்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 5700 RPMலேயே அடித்து தூக்குது. அது போக 111.7 நியூட்டன் டார்க் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது 4300 RPMலே. ஸோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஜென்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த வண்டியில் இருக்க கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு மேஜர் ஃபால்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு கிளியரன்ஸ்.
ரொம்ப கம்மியா இருக்கு. செடான்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியா கொடுத்தாதான் காரோட கம்ஃபர்ட் வந்து நீங்க நல்லா ஃபீல் பண்ண முடியும். செடான் மாடல்ல எனக்கு தெரிஞ்சு கரெக்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 163 mm. லென்த் பார்த்துட்டீங்கன்னா 3995 mm. வித்து வந்துட்டு 1735 mm. ஹைட்டு பார்த்துட்டீங்கன்னா 1525 mm. இன்டீரியர்ல பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு ஒரு ரியர் சீட்டில் வந்துட்டு ஒரு கட் மாதிரி பண்ணியிருக்காங்க, தலை இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஒரு பம்ப் மாதிரி கொடுத்து அழகா டிசைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த டைம் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்காங்க ஸ்விஃப்ட் டிசைர். எதுவுமே பண்ணாட்டியுமே எல்லாம் சேல்ஸ் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒவ்வொன்றையும் பார்த்து வேற பண்ணியிருக்காங்க. இது ஆன்ரோடு வரும்போது தான் நம்மளுக்கு அதோட ஃபுல் பவர் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பிரேக் கூட பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்க் வருது. வித் இயர்ல வந்துட்டு ட்ரம் தான். ஏபிஎஸ் சிபிடி எல்லாம். வீல் பேஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா 2450 mm. வீலை பத்தி சொல்லும் போது டயரும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேரியண்ட்டுக்கும் ஒரே மாதிரி கிடையாது. எல்எக்ஸ்ஐல வந்துட்டு R14, ZXல வந்துட்டு R15 கொடுத்துருக்காங்க. இதோட பூட் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 382 லிட்டர் கெப்பாசிட்டி, நல்லா பெருசா கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 10 kg வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்கு ஒன் ஃபில்லிங்க்கு. அண்ட் பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 37 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. துரு பிடிக்காம இருந்தா ஓட்டையாகாது, எம்சில் வச்சு அடைக்க தேவையில்லை. அது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு, அதான் தேவையில்லாம சொல்லிட்டு இருக்கான். இது அது இல்ல. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் A to Z வந்து இந்த வீடியோல காரை பத்தி சொல்லியிருக்கு. 9 வேரியன்ட் இருக்கு. 9 வேரியண்ட்டுக்கான பிரைஸும் உங்களுக்கு கடைசியில அப்படியே லைனா போட்டு விடுறேன். LXi பிரைஸ் வந்துட்டு 6.7 lakhs ஆரம்பிக்கும். எக்ஸ் ஷோரூம் பிரைஸ். ஆன்-ரோடு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அரௌண்ட் ஒரு 8.2 சம்திங் வந்துரும். ZXi டாப் வேரியன்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்ல 10.14 lakhs. அது ஆன்-ரோடு உங்களுக்கு வந்து 12.2 lakhs போயிடும். அப்படியே எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் இந்த மாதிரி 6 தான் ஆரம்பிக்குது, 10 வரைக்கும் தான் இருக்கும்பானுங்க. ஆனா ஆன்-ரோடு வந்துருச்சுன்னா எக்ஸ்ட்ரா 2 lakhs கிட்ட தான் வரும். கவர்மெண்ட் நல்லா சாப்பிட்டோம். இதெல்லாம் இதை கொஞ்சம் தவிர்த்தரலாம். பார்த்து டக்குன்னு பிளான் பண்ணி சீக்கிரம் போய் புக் பண்ற வேலையை பாருங்க. சும்மா புக் பண்ணாலே 4 மாசம் 5 மாசம் செய்வாங்க. இப்போ வேற நல்லா வந்திருக்கு, நல்லா வேற இருக்கு. எல்லாரும் போய் நிப்பாங்க ஷோரூம்ல. நாங்களும் போய் ஒரு புக் பண்ணி டக்குன்னு போய் புக் பண்ணலாம்.